ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன் காலையில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஈவினிங் மட்டும்தான் ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே போகலான்னு போனோம். அங்கே என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா ஆயினாங்க. நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் நாங்கள் பொங்கல் லீவ்லலாம் போயிருந்தோம். ஸோ நல்லா க்ரௌடாக இருந்தது அங்கே. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே இந்த பொம்மைங்கள்லாம் அந்த பெரிய பெரிய பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் ரியாலிஸ்டிக்காக யானை, அது சவுண்டெல்லாம் அப்படியே ரியாலிஸ்டிக்காகவே இருக்கும். 2 யானை வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி. அது மூமெண்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போனால் சிங்கம், மான், மயில், அப்புறம் இந்த குட்டி குட்டி பசங்க சோட்டா பீம், அந்த ஹல்க்கு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பறவைகள் ஒரு 2-3 வச்சு அது மூமெண்ட் பண்ணுற மாதிரியும் அது வாய்ஸ் கொடுக்குற மாதிரியும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே உள்ள போய் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், டார்சன், அந்த காலத்து மனித குரங்கு, அந்த மாதிரி நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்டோடு இருந்தது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி போனால் கேம்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கேம் விளையாடுற மாதிரி ஒரு 3 கேம்ஸ் இருந்துச்சு அங்கே. அப்புறம் இந்த பலூன் ஷூட் பண்ணுறது, பாலை எரிஞ்சு கிளாஸு கீழே விழ வைக்கிறது, அந்த மாதிரி 2 கேம் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய ராட்டினம் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் போய் அதில் விளையாடலாம், பெரியவங்க விளையாடலாம், சின்ன பசங்க விளையாடலாம், அந்த மாதிரி பெரிய ராட்டினம் இருந்தது. அப்புறம் மெயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அப்பளம், இன்னும் விதமான சாப்பிட்ற இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்டால் போட்டு அப்பளம் நிறைய பகோடா அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே கோஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு, பேய் வீடு. ஸோ அங்கேயும் போய் நல்லா என்ஜாய் பண்ண. உள்ள போனீங்கன்னா அந்த பேயோட எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பேய்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிங் மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான போட்டிங் இருந்துச்சு. ஸோ சின்ன பசங்க அந்த போட்டிங்கில் போய் விளையாடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் இதாங்க இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பார்க்கலாம், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.